Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்நாக்ஸ்லயே கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும் and அதே டைம்ல சம்மருக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த ரெசிபி. and அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்துட்டு நான் பேசிக்கான ரெசிபி ரொம்ப சிம்பிளா செஞ்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி உங்க இன்னோவேட்டிவ பொறுத்த மாதிரி உங்க டேஸ்ட்டை பொறுத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி செய்யலாம். சோ அதாவது எப்படினா ஸ்பைசியாவோ இல்ல ஹாட்டாவோ செஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி லுக்வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் சேர்க்க போகிறோம். சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயட் இருக்கவங்களுக்கும் அல்லது சம்மர் டைம்லேயும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக அப்படி பபிள்ஸாக வருதுன்னு. ஹாட் வாட்டரில் போட்டதும் சட்டுன்னு அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும், ஊறிடும். இதுவே நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. ஸோ இது கூடவே நான் வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன், ட்ரைடு ஈஸ்ட்டு. உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்நாக் வந்து பபுளாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வராது. ஸோ அதனால தான் நான் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து டேஸ்ட்லாம் இருக்காதுங்க, எந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பூரி சாப்பிடும்போது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இந்த ஸ்வீட்டாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போட்ட ட்ரைடு ஈஸ்ட் வந்து அதில் நல்லா மெல்ட் ஆகிடணும், கரைஞ்சிடணும். சுகரு உப்பு ஈஸ்ட் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா நான் 2 கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஆர் மைதா மாவு, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன் 2 கிளாஸு. இதை அப்படியே அதில் கொட்டிட்டு நம்ம கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி மாவு அந்த பதத்தில் நம்ம வந்துட்டு இது கையாலேயே அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஜா சீட்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க, அதேமாதிரி கொஞ்சமாக சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. நான் அதை வந்துட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை வந்துட்டு நம்ம எப்படியோ 1 மணி நேரமாக ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் அதை வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கையில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அடித்து பிசையணும்னு அவசியம் கிடையாதுங்க, நார்மலாக பிசைஞ்சால் போதும், ஈவனாக பிசைஞ்சால் போதும். இப்போ இதை வந்துட்டு பாருங்கள், இப்போவும் கொஞ்சம் கையில் ஒட்டுது. பட் இது வந்துட்டு நம்ம இன்னும் 1 hour வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ ஊற வச்சோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகாது, பட் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அப்போ வந்துட்டு மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கிளிங் பேப்பர் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் லிட்டு வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏர் டைட் லிட்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் 1 hour ஆகிட்டு, 1 hourல எவ்வளோ தூரம் அது உப்பி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாவு நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கையை வச்சு தொட்டு பாருங்கள், உங்கள் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டலை, நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாவு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்ப்ரெட் பண்ணும்போது மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் திருப்பி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு, ரொம்ப அடித்து பிசையணும்னு அவசியம் இல்லை, ஜென்டலாக பிசைஞ்சால் போதும். இப்போ நான் ஒரு டாப்பில் போட்டுட்டு நம்ம லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம். சப்பாத்தி இதில் அந்த தேய்க்கிற இதுலையும் நீங்கள் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா ஒரு 1/4 inch அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவு எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம பூரி வந்துட்டு நல்லா கொஞ்சம் புஃப்பாக வரும். அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். பூரியும் இல்லாமல் ப்ரெட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதை ஒன்று போல் ஒரே ஷேப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா அந்த ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு திருப்பி மிச்சம் இருக்கக்கூடிய மாவை திருப்பியும் அதே மாதிரி நான் வந்துட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். மிச்சம் இருக்க மாவையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது அப்போ தான் நல்லா புஃப்னு வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போதே அது நல்லா சாப்பிட்டு காலி பண்ணுற வரைக்கும் அது வந்துட்டு அந்த ஷேப்பில் இருந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும் புஃப்னு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு ஷேப் மட்டும் ஹார்டின் ஷேப்பில் போட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை நம்ம இப்போ வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அடைச்சி போடாதீங்க. அந்த பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு ரொம்ப ஃபுல்லாக நிறச்சி போட்டுறாதீங்க பேன் ஃபுல்லாக. அப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போனா தான் எப்போவுமே இதுன்னு இல்லை, எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் ஆயில் வந்து ரொம்ப குடிக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்வீட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்னொரு பேனில் குலாப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகு செய்வோம்ல, அந்த மாதிரி பாகு செஞ்சுட்டு இதிலேருந்து பொரிச்சு எடுத்து நீங்கள் அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ அது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆகிடும். அண்ட் ஸ்பைஸியாக எப்படி சாப்பிடணுன்னா, இது கூடவே ஒரு சிக்கன் கிரேவியோ ஏதோ வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் அண்ட் கேக் எப்படி பண்ணுறது, ஸ்டிச்சிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.